அங்கே போய் பார்த்தா பிளவக்கல் அணை வந்து மூடப்பட்டிருக்கு, அணைக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் அறிவிப்பு கொடுத்துச்சு, ஏமாத்திட்டாருன்னு சொல்லி பல பேர் போடுறாங்க. இன்னொன்று, பிபிசி போன்ற ஊடகங்கள்லாம் கூமாப்பட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, கழிவறை வசதி இல்லை, பயணியர் தங்கும் விடுதி இல்லை, சாலை வசதி சரியாக இல்லை, சாலைகளை 2 பக்கம் வந்து மலம்லாம் கழிக்கிறாங்க அப்படின்னு ஆய்வு பண்ணி எடுத்து போட்டிருக்காங்க. இதன் மூலமாக தங்கபாண்டியினுடைய முகம் வெளிவரல, தமிழ்நாடு அரசினுடைய முகம் வெளிவந்திருக்கிறது. தங்கபாண்டி இந்த கூமாப்பட்டி காணொலி போட்ட பிறகு சமூக ஊடகங்கள், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் போய் பேசின பிறகு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார். எங்கள் ஊர் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்குது. இப்பவும் சொல்கிறேன், கூமாப்பட்டி தனி ஐலாண்டு தான், எங்கள் ஊர் சிறந்த ஊர் தான். ஆனால் எங்கள் ஊருக்கு கடந்த ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து பிளவக்கல் அணையினுடைய பூங்காவை சரி பண்ண 10 கோடி ஒதுக்குனாரு. அந்த அணை அந்த பூங்கா இப்போ வரைக்கும் சரி செய்யப்படலை. அந்த 10 கோடி என்னாச்சு, நிதி ஒதுக்குனீங்களே ஏன் வரலங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. இதை பற்றி ஒருத்தன்னு பேச மாட்டான்.